வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.1ல் 10வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 10வது கணக்கு. நான் 3 கோணங்களும் 60 டிகிரியாக கொண்ட ஒரு மூடிய உருவம் ஆவேன். நான் யார்? 3 கோணங்கள் பாருங்கள். 3 கோணங்கள் 60 டிகிரியாக கொண்ட ஒரு மூடிய உருவம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 கோணங்களும் எப்படி இருக்குன்னா 60 டிகிரின்னு இருக்குது. அப்போ 3 கோணங்கள் 60 டிகிரின்னு வச்சு நம்ம ஒரு முக்கோணத்தை பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு முக்கோணம் இப்படி இருக்குது. இது உதாரணம் எடுத்துக்காட்டாக இந்த முக்கோணத்தை வரைகிறேன் நான். இதோட கோணங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 60 டிகிரி எல்லாமே 60 டிகிரியில் இருக்குங்கிறாங்க. இதோட கோணம் 60 டிகிரி. 3 கோணங்களும் 60 டிகிரி. பாருங்கள், 3 கோணங்களும் 60 டிகிரியாக கொண்ட ஒரு மூடிய உருவம் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூடிய உருவம். இதோட பக்கமும் இந்த மூணுத்தோட பக்கமும் சமமாக இருக்கும். இப்போ மூணுத்தோட பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா அது சமபக்க முக்கோணம். மூணுத்தோட பக்கம் சமமாக இருந்தனால அது சமபக்க முக்கோணம். சமமாக இருக்கிறதுக்காண்டி இந்த இதுதான் குறியீடு, சம குறியீடு. மூணுத்தோட பக்கமும் சமமாக இருக்குது. அப்போ இது சமபக்க முக்கோணம். பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். 3 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. 60 டிகிரிங்க அதோட பக்கம் சமமாக தான் இருக்கும். இப்போ இது சமபக்க முக்கோணம். கொஸ்டினை பாருங்கள். நான் 3 கோணமும் 60 டிகிரியாக கொண்ட ஒரு மூடிய உருவம் ஆவேன். நான் யார் தான் கேட்டிருக்காங்க. அது சமபக்க முக்கோணம். அந்த நான் யாருங்கிறது தான் சமபக்க முக்கோணம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்